வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பகலில் பேக்கரி வேலை, இரவில் பைக் திருட்டு, 3 பேர் கைது, 17 பைக்குகள் பறிமுதல். இணைய வழியில் ஒரே நாளில் மருத்துவர் உட்பட 6 பேரிடம் 14 லட்சம் ரூபாய் மோசடி, சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை. வரி ஏய்ப்பை மறைக்க லஞ்சம் பெற்ற விவகாரம், வணிக வரித்துறை அதிகாரிகள் உட்பட 4 பேர் சிறையில் அடைப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பானை தயாரிக்கும் பணி தீவிரம், அரசு நிதி உதவி செய்ய வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஒரே நாளில் ஆன்லைனில் பகுதி நேர வேலை, முதலீடு ஆசை காட்டி மருத்துவர் உட்பட 6 பேரிடம் 14 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணிபுரிபவர் 27 வயதான முகமது நபால். இவருக்கு வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் பகுதி நேர வேலை இருப்பதாக ஒரு தகவல் வந்துள்ளது. இதனை நம்பிய அவர் 4.40 லட்சம் ரூபாயை அதில் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். அதேபோல் புதுச்சேரி தில்லை மேஸ்திரி வீதியை சேர்ந்தவர் 31 வயதான பாலமுருகனிடம் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி 1,63,000 ரூபாயையும், எல்லைப்பிள்ளை சாவடியை சேர்ந்த 42 வயதான கண்ணையன் என்ற கூட்டுறவு ஊழியரிடம் 2 லட்சம் ரூபாயையும், புதுச்சேரி தர்மபுரியை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் 33 வயதான அருண் என்பவரிடம் 1,79,000 ரூபாயையும் ஏமாற்றியுள்ளனர். இதேபோல் முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த சாப்ட்வேர் என்ஜினியர் 32 வயதான சரத்குமாரிடம் ஆன்லைன் முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறி 1,82,000 ரூபாய் பணத்தை பறித்துள்ளனர். ஒரே நாளில் மொத்தம் 6 பேரிடம் 14,56,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடி செய்த நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பகலில் பேக்கரியில் வேலை, நள்ளிரவில் இருசக்கர வாகனம் திருடும் கும்பல் கைது. புதுச்சேரி நகரில் பல பகுதிகளில் கடந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் யமகா, பல்சர் என விலை உயர்ந்த வாகனங்கள் திருடு போயின. வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த இந்த இருசக்கர வாகனங்களின் பூட்டு உடைக்கப்பட்டு திருடப்பட்டுள்ளன. இந்த திருட்டு நடந்த சம்பவ இடங்களில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் அனைத்து குற்றங்களும் நள்ளிரவு 1 மணிக்கு பிறகு நடைபெற்றதை கவனித்தனர். நள்ளிரவு 1 மணிக்கு பிறகு காவல்துறையினர் நடமாட்டம் மற்றும் சோதனை இருக்காது என்பதால் வாகனங்கள் திருடுவதை நள்ளிரவு 1 மணிக்கு பிறகு அரங்கேற்றியுள்ளனர் என காவல்துறையினருக்கு தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகன திருடர்களை பொறிவைத்து பிடிக்க தன்வந்திரி நகர் காவல்துறையினர் நள்ளிரவு 1 மணிக்கு பிறகு திடீர் வாகன சோதனையை பல இடங்களில் மேற்கொண்டனர். ஆய்வாளர் பாலமுருகன், உதவி ஆய்வாளர் ரமேஷ் தலைமையில் காவல்துறையினர் கோரிமேடு பகுதியில் நள்ளிரவில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் கிருஷ்ணகிரியை சேர்ந்த வேலு ஈரோடு பகுதியில் வாகன திருட்டில் ஈடுபட்டு கைதானவர் என்பதும், இவர் தலைமையில் கிருஷ்ணகிரியை சேர்ந்த சிவகுமார், மணிகண்டன் ஆகிய மூவரும் சேர்ந்து சில மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள பேக்கரி ஒன்றில் வேலை செய்துள்ளனர். பகலில் பேக்கரியில் கேக் விற்பனை செய்யும் இவர்கள் நள்ளிரவு 1 மணிக்கு பிறகு நகர பகுதியில் நோட்டமிட்டு வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருக்கும் விலை உயர்ந்த வாகனங்களை திருடியுள்ளனர். நள்ளிரவு 1 மணிக்கு பிறகு திருடுவதுதான் இவர்களது ஸ்டைல். கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் 17 வாகனங்களை இவர்கள் திருடியுள்ளனர். புதுச்சேரியில் திருடிய அனைத்து வாகனங்களையும் தங்கள் சொந்த ஊரான கிருஷ்ணகிரிக்கு கொண்டு சென்றுள்ளனர். அவற்றை வீட்டிலும் நண்பர்கள் வீட்டிலும் கட்டண பார்க்கிங் இடங்களிலும் பாதுகாப்பாக வைத்துள்ளனர். இவை அனைத்தையும் டி நகர் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரையும் சிறையில் அடைத்தனர். திருடிய வாகனங்களை 10,000 ரூபாய், 15,000 ரூபாய்க்கு என விற்று குடித்து சொகுசாக வாழ வேண்டும் என திட்டமிட்ட அவர்கள் தற்பொழுது சிறையில் கம்பி எண்ணி கொண்டிருக்கின்றனர்.
கடலில் குளித்த 4 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து கடலில் குளித்த சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் எச்சரித்து வெளியேற்றினர். சுற்றுலா தலமான புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் ஏராளமான வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். மேலும் பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு கடலில் குளித்து மகிழ்வது வழக்கம். இதனிடையே கடந்த வாரம் பழைய துறைமுகம் அருகே உள்ள கடலில் குளித்த 2 பள்ளி மாணவிகள் உட்பட 4 மாணவர்கள் ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது விடுமுறை தினத்தை கொண்டாட புதுச்சேரிக்கு வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 4 மாணவர்கள் அலையில் சிக்கி உயிரிழந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் எச்சரித்து வெளியேற்றினர். மேலும் கடலில் குளிக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தினர். தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலை உரிமையாளரிடம் பணம் கேட்டு மிரட்டி நாட்டு வெடிகுண்டு வீச முயன்ற போது ரவுடியின் காலில் தவறி விழுந்து படுகாயமடைந்த நிலையில் அவரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள கூட்டாளியை தேடி வருகின்றனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் வெங்கடேஷ் என்பவர் பிளாஸ்டிக் பெட் பாட்டில் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இதனிடையே கடந்த 4 தினங்களுக்கு முன்பு தொழிற்சாலை உரிமையாளர் வெங்கடேஷை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த ரவுடி சுகன் 4 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சுகனின் எண்ணை வெங்கடேஷ் பிளாக் செய்துள்ளார். இதனால் கோபமடைந்த சுகன் மது போதையில் தனது கூட்டாளியான சென்னை மணலி பகுதியை சேர்ந்த ஷரத் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் தொழிற்சாலைக்கு சென்று உரிமையாளர் வெங்கடேஷிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணம் கேட்டு கத்தியை காட்டி மிரட்டி அவரை தாக்கியுள்ளார். மேலும் மிரட்டுவதற்காக அவரது கூட்டாளி சரத் பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை சுகனிடம் கொடுத்து வீச முயன்றபோது கை தவறி கீழே விழுந்து சுகன் கால் விரல்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. பின்னர் சுகன் மற்றும் அவனது கூட்டாளி இருவரும் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்று காலாப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்து அவனது கூட்டாளி சரத் சென்றுவிட்டார். சுகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் வில்லியனூர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள சுகனின் கூட்டாளியான சரத்தை காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். ரவுடி சுகன் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடிதடி, கொலை முயற்சி, ஆள்கடத்தல், செயின் பறிப்பு, மிரட்டி பணம் பறிப்பு உள்ளிட்ட 31 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. 11 நிமிடங்களில் 360 கேள்விகள். புதுச்சேரியில் நடந்த அபாகஸ் போட்டியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து 1300 மாணவர்கள் பங்கேற்பு. மாணவர்கள் அறிவு மற்றும் சிந்திக்கும் திறனை மேம்படுத்தும் வகையில் அபாகஸ் என்ற கணித முறை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அபாகஸ் கணிதத்தின் மூலம் பல திறமையான மாணவர்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றனர். அதன்படி உலகளாவிய SIP நிறுவனம் அபாகஸ் மாணவர்களுக்கான கணித திறன் போட்டியினை புதுச்சேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடத்தியது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் பகுதிகளை சார்ந்த சுமார் 1500 மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர். சிப் மேலாண் இயக்குனர் தினேஷ் விக்டர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் புதுச்சேரி பெத்தி செமினார் பள்ளி முதல்வர் பாஸ்கல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்தினர். மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் 11 நிமிடங்களில் 360 கேள்விகள் கேட்கப்பட்டன. மாணவர்கள் இந்த கேள்விகளுக்கு பதிலளித்து தங்கள் கணித திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் அதிக கேள்விகளுக்கு பதிலளித்த மாணவ மாணவிகளுக்கு சிப் நிறுவனத்தின் சார்பில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.
video papers upside down. புதுச்சேரியில் தனியார் பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வரி ஏய்ப்பை மறைப்பதற்காக லஞ்சம் வாங்கிய வணிக வரித்துறை உதவி ஆணையர்கள் முருகானந்தம், ஆனந்த், தொழிற்சாலை உரிமையாளர் மற்றும் பெண் ஆலோசகர் உட்பட 4 பேரை சிபிஐ காவல்துறையினர் கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை அடுத்த அரியூர் பகுதியில் சோலை செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான சோலை மணி பேக்கர்ஸ் என்ற பிளாஸ்டிக் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் வரி ஏய்ப்பு செய்ததை மறைப்பதற்காக அதன் உரிமையாளர் சோலை செல்வராஜ் வணிக வரி ஆலோசகர் ராதிகா என்பவரை அணுகியுள்ளார். இதையடுத்து ராதிகா இந்திரா காந்தி சதுக்கத்தில் உள்ள வணிக வரித்துறை உதவி ஆணையர்களான ஆனந்த் மற்றும் முருகானந்திடம் பேசி லஞ்சம் கொடுத்து வரி ஏய்ப்பை சரி செய்துள்ளார். இதற்கான செல்போன் உரையாடல் சிபிஐயிடம் சிக்கியது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் புதுச்சேரி வணிக வரித்துறை அலுவலகத்திற்கு வந்து அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் இதில் சம்பந்தப்பட்ட வருமான வரித்துறை ஆணையர்கள் உட்பட 4 பேரையும் சிபிஐ தனித்தனியாக அழைத்து பல்வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர். சோதனையின் முடிவில் லஞ்சம் பெற்றதற்கான ஆவணங்கள், லேப்டாப் உள்ளிட்டவை சிக்கியதை தொடர்ந்து வருமான வரித்துறை உதவி ஆணையர்கள் முருகானந்தம், ஆனந்தன், தொழிற்சாலை உரிமையாளர் சோலை செல்வராஜ், வணிக வரி ஆலோசகர் ராதிகா உள்ளிட்ட 4 பேரையும் கைது செய்து புதுச்சேரி நீதிமன்ற தலைமை நீதிபதியும் சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதியுமான சந்திரசேகரன் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். அப்போது நீதிபதி கைது செய்யப்பட்ட 4 பேரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர்கள் காவல்துறை பாதுகாப்புடன் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். முதலமைச்சர் ரங்கசாமி பொறுப்பு வகிக்கும் வணிக வரித்துறையில் லஞ்சம் பெறப்பட்ட புகாரில் கடந்த 20 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த சிபிஐ சோதனையின் முடிவில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் தொகுதி மக்களுக்கு தினசரி காலண்டர் மற்றும் கரும்பு வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் என்கிற சரவணன் தலைமையில் தொகுதி முழுவதும் தினசரி காலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கஸ்தூரிபாய் நகர், பெரியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வீடு வீடாக சென்று தினசரி காலண்டர் மற்றும் கரும்பு வழங்கி பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள், மாநில திமுக நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாளைக்கு கூட கொடுத்து லீவ் தான் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன்
அடைப்புடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரைபிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ் எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் 27ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் மூலம் வருடம் பிறந்து ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று பாத யாத்திரை நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் 27ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை பெருவிழா புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் சன்னதியிலிருந்து காலை 6 மணி அளவில் துவங்கி பாத யாத்திரையாக பொதுமக்கள் கடலூர் சாலை வழியாக சென்று தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சிங்கிரிக்குடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதியில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இதில் திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஸ்ரீ உவே தேவஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் சுவாமிகளின் மங்களாசாசனத்துடன் பாத யாத்திரை தொடங்கி சிங்கிரி கோவில் வந்தடைந்தார். சுவாமிக்கு பரிவட்டம், மாலைகள் அணிவித்து மேலதாளங்களுடன் சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் தாயார் சன்னதி இடங்களில் உள்ள மூலவர்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள், ஆன்மீக நண்பர்கள், ஊர் பொதுமக்கள் என்று பாத யாத்திரையாக சென்று சிங்கிரிக்குடியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியை தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரியை சேர்ந்த ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் மற்றும் விழா குழுவினர், கோவில் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து பல இடங்களில் அன்னதானம் நடைபெற்றது. ஊசுடு தொகுதி பிள்ளையார்குப்பம் களத்திமேடு பகுதியில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி பிள்ளையார்குப்பம் களத்திமேடு பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் 10,62,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் துவக்க விழா நடைபெற்றது. இதில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் வாசு, இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன், குடிநீர் பொறுப்பாளர் பாலு, துணைத் தலைவர் முரளி, சுந்தரமூர்த்தி, ஆறுபடைப்பா, ஆறுமுகம், கோபி, ஆனந்த், கோகுல் மற்றும் ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதினால் ஊசூர் தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம், செல்லிப்பட்டு, அமனங்குப்பம், கூனிமுடக்கு, பக்கிரிப்பாளையம் ஆகிய பொதுமக்கள் பயனடைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன் ஒன்றுக்கு 7 ரூபாய் வீதம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் தினசரி 8,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தி செய்யக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது.
महामाये श्रीपीठेश्वरपुजिते रङ्गचक्रगदास्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारुडे காரைக்காலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பானைகள், சட்டிகள் மற்றும் அடுப்புகள் தயாரிப்பு பணி தீவிரம். மூலப்பொருட்கள் வாங்கவும் இயந்திரங்கள் வாங்கவும் புதுச்சேரி அரசு நிதி உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை. காரைக்கால் மாவட்டத்தில் மேலவோடுதுறை, கோட்டுச்சேரி பகுதிகளில் சுமார் 30 குடும்பங்கள் மட்டுமே மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பானைகள், சட்டிகள் மற்றும் அடுப்புகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோட்டுச்சேரி பகுதியில் வசிக்கும் இளங்கோ மற்றும் மணி ஆகியோரின் குடும்பங்கள் 3 தலைமுறைகளாக மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகைக்காக மண்பானைகள் மற்றும் திருமணத்திற்கு தேவையான வர்ணம் தீட்டப்பட்ட பானைகள் உற்பத்தியிலும் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர். புயல் மற்றும் மழை காரணமாக மண்பாண்ட தொழில் முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 10 நாட்களாக மண்பாண்ட தொழிலை முழு வீச்சில் செய்து வருகின்றனர். மண்பாண்ட தொழிலாளிகள் கூறுகையில், தற்போது பொங்கல் பண்டிகைக்காக மண்பானைகள், சட்டிகள் மற்றும் அடுப்புகளை அதிக அளவில் தயாரித்து வருவதாகவும், தொடர் மழை மற்றும் அடுத்தடுத்து வந்த புயல்கள் காரணமாக மண்பாண்ட தொழில் முற்றிலும் பாதித்துள்ளதாகவும், தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு உரிய நிவாரணம், ஊக்கத்தொகை வழங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மிக அரிதாக உள்ள மண்பாண்ட தொழில் நலிவடைந்து வருவதாகவும், அரசு இதில் கவனம் செலுத்தி மிக குறைவாக உள்ள மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் நிவாரணம், ஊக்கத்தொகை வழங்குவதுடன் களிமண் எடுப்பதற்கான வருவாய்த்துறை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும், மண்பாண்டம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் மின் மோட்டாருக்கான மின்சாரத்தை இலவசமாகவோ அல்லது மானிய விலையிலோ வழங்க வேண்டும் என்றும், மூலப்பொருட்கள் வாங்குவதற்கு மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கினால் இனிவரும் தலைமுறைகள் இந்த தொழிலில் ஈடுபடுவார்கள் என்றும், இல்லையேல் அடுத்த தலைமுறைகள் மண்பாண்டங்கள் காண்பது அரிதாகிவிடும் என கவலை தெரிவித்தனர். ஏனாமில் திருவிழா மற்றும் மலர் கண்காட்சியை புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் ஆந்திராவின் கோதாவரி கரையோரம் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் ஏனாமில் மக்கள் திருவிழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 20ஆம் ஆண்டு மக்கள் திருவிழா மற்றும் 22ஆம் ஆண்டு மலர், காய் மற்றும் கனி கண்காட்சி தொடங்கி வரும் 10ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. ஏனாமில் உள்ள பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள மலர், காய் மற்றும் கனி கண்காட்சியை புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து பல்வேறு மாநில கலைஞர்கள் பங்குபெறும் கலை நிகழ்ச்சிகளையும் தொடங்கி வைத்தார். மலர், காய், கனி கண்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகளை ஏனாம் மற்றும் ஆந்திராவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சிங்கனூர் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் அதேகம் பின்னகம் பெண்கள் கண்ணியமையம் சார்பில் பாலிகா பஞ்சாயத்து பொறுப்பாளர்களுக்கான திறன் வளர்ப்பு பயிற்சி பட்டறை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சிங்கனூர் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் அதேகம் பின்னகம் பெண்கள் கண்ணியமையம் சார்பில் பாலிகா பஞ்சாயத்து பொறுப்பாளர்களுக்கான திறன் வளர்ப்பு பயிற்சி பட்டறை தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் திறன் வளர்ப்பு பயிற்சி பட்டறை ஆரம்பமானது. அதேகம் பெண்கள் கன்னிமயம் ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் லட்சுமிபதி அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை மணிமேகலை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து பெண்கள் வாழ்க்கையில் கல்வி பயில்வதின் சிறப்புகளையும் முக்கியத்துவத்தையும் பற்றி விளக்கமாக எடுத்து கூறினார். VHN கிராம நல செவிலியர் திருமதி தாட்சாயணி நாப்கின் பற்றியும் சுத்தம் சுகாதாரம் பற்றியும், நடமாடும் மருத்துவ உதவி நல செவிலியர் இளவரசி வளரும் இளம் பெண்கள் சத்தான மாத்திரைகளை உபயோகிக்கும் முறைகளையும் பற்றியும் விரிவாக எடுத்து கூறினார். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் திருமதி ரஞ்சினி பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றியும், மாலையில் நடைபெறும் இல்லம் தேடி கல்வி வகுப்புகள் பற்றியும் மிகவும் விரிவாக எடுத்து கூறினார். அங்கன்வாடி பணியாளர் தாட்சாயணி சத்தான உணவுகள் பற்றி, காய்கறிகள் உணவில் சேர்ப்பது குறித்து பேசினார்.
இந்நிகழ்ச்சியில் குழந்தைகளின் தனி நடிப்பு, தனித்திறமையை பாராட்டும் வகையில் பாட்டுக்குழு, விளையாட்டுக்குழு மற்றும் நடிப்பு மாணவிகளின் பின்னூட்டம் மூலம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி எடுத்து கூறப்பட்டது. பள்ளியின் ஆலோசகர் பட்டதாரி ஆசிரியர் பரந்தாமன் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சமுதாயத்தில் பாதுகாப்பு மற்றும் சமூக நலத்துறையின் மூலம் பெண்கள் பயனடைய பல்வேறு திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி எடுத்து கூறினார். வழக்கறிஞர் பிரகாஷ் பெண் குழந்தைகளின் உரிமைகள் பற்றியும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பற்றியும் கலந்துரையாடி பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சட்ட ஆலோசனைகளை வழங்கினார். இதில் ஆசிரியர்கள் கெஜலட்சுமி, ஷாதுல் அமீரா, பார்த்திபன், மோகன்தாஸ், கார்த்திக், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கங்கா நாகராஜ், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிறைவாக அதேகம் பெண்கள் கன்னிமயம் விஜயலட்சுமி நன்றி கூறினார். திண்டிவனம் நகராட்சியில் 186.68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்ததை தொடர்ந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பார்வையிட்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் 1,86 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திண்டிவனம் சந்தைமேட்டில் நகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் 1,86,68,000 ரூபாய் மதிப்பீட்டில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கட்டப்பட்டது. இதனை சென்னையில் இருந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து தொடர்ந்து மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை அமைச்சர் பார்வையிட்டார். அப்போது அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேசுகையில், தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக 1000க்கும் மேற்பட்ட அறிவு சார்ந்த கவிதைகளை கலைஞர் எழுதியுள்ளார். மேலும் இதனை அனைத்து பகுதிகளிலும் சென்றடையும் வகையில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலம் நூலகங்களை உருவாக்கினார். இதேபோல் நமது தமிழக முதலமைச்சர் அறிவுசார் மையத்தை கலைஞரின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு செயல்படுத்தினார். மிகவும் பிரம்மாண்டமான கட்டிடத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அமர்ந்து படிப்பதற்கு ஏதுவாக வசதிகளை செய்து அறிவு சார்ந்த புத்தகங்களுடன் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் ஏற்படுத்தி உள்ளார். இதனால் பொதுமக்கள் நூலகத்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என பேசினார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் தமிழ்ச்செல்வி, நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், பொறியாளர் பவுல் செல்வம், நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன், மாவட்ட அமைப்பாளர் சந்திரன், நெசவாளர் அணி அன்பழகன், துணை செயலாளர்கள் கௌதமன், ரேணுகா, துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல், நகரமன்ற உறுப்பினர்கள் வழக்கறிஞர் எம்.டி. பாபு, முத்துலட்சுமி, கதிரேசன், சதீஷ், பாஸ்கர் மற்றும் திமுக நிர்வாகிகள் அப்சர், விக்னேஸ்வர் சிங், காமராஜ், பிரகாஷ், அண்ணாமலை, ஹபியுல்லா, இன்ஜினியர் தினேஷ், சண்முகம், மணிமாறன், அபிலோஷ், தினேஷ், குரு மற்றும் நகராட்சி ஊழியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சபை சார்பில் மதி நிறைக்கும் மார்கழி கொண்டாட்டத்தில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் லட்சுமி சந்தர் மகாலில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சபை பஜனை குழுவின் சார்பில் சிறப்பு பட்டிமன்றம் மதி நிறைக்கும் மார்கழி மாதத்தின் மகிமை என்ற தலைப்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நடுவராக கலைமாமணி துரைராஜ் மாணிக்கம் கலந்து கொண்டார். ஸ்ரீராமனுக்கு தொண்டு செய்தவர், மிகவும் சிறப்பு பெற்றவர் அனுமனா லக்மணா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. இதில் லக்மணன் அணியில் புலவர் கண்ணையன், பழசம்பத், புலவர் கோபி, புலவர் பலராமன், அனுமன் அணியில் மான்கு ஏழுமலை, பாண்டிய ராமுனன், விஷ்ணு பிரசாத், ஆதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் 110 பாகவதர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக அனுமனை தொண்டில் சிறந்தவர் என தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ஆதனூர் மணி பாகவதர், இரட்டனை ஏழுமலை, தீவனூர் ஏழுமலை, பாகவதர் ரங்கநாதன், நிவேதி தாட்சகம், ராஜேந்திரன், கீழ் மலையனூர் குருசேவ், பாண்டுரங்கம், மேல்பாக்கம் மதுரை பாகவதர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள், ஆண்டாள் நாச்சியார் சபை நிர்வாக குழுவினர், பாகவதர்கள் கலந்து கொண்டனர். திட்டக்குடி அருகே சுவாமி கும்பிட சென்ற பெண்ணை அவதூறாக பேசி தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள ஆவினங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் மனைவி பார்வதி.
சம்பவத்தன்று ஆவினங்குடி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய சென்றபோது அதே ஊரை சேர்ந்த கோபி, செந்தில், ராஜலட்சுமி ஆகியோர் உனக்கு கோவில் எதற்கு என கூறி அவதூறாக பேசி சேலை, தலைமுடியை பிடித்து இழுத்து கோவில் செல்லக்கூடாது என்றும் வெளியே செல்லுமாறு தள்ளிவிட்டனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆவினங்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் எதிர்த்தரப்பிற்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி திட்டக்குடி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வருவாய் வட்டாட்சியரிடம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் மக்களுடன் புகார் மனு அளித்துள்ளனர். காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக பெண் ஒருவர் உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்த இந்த சம்பவம் திட்டக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போனாங்க, என்ன வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூட போனேன். சூடம் ஏற்றிட்டு வெளில வரும்போது கோபி, ராஜலட்சுமி, செந்தமிழ் 3 பேருமே உங்களுக்கு கோயிலுக்குள்ளார நுழைய தகுதி கிடையாது, கோயிலை விட்டு வெளில போங்க, அவங்கள ஒதுக்கி வச்சாச்சு, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, நீங்கள் இங்கே சாமி கும்பிட அப்படின்னு சொல்லிட்டு மாராப்பு சிலையை பிடிச்சி வெளியில் தள்ளி முடியெல்லாம் பிடிச்சி ராஜலட்சுமி இழுக்கிறாங்க. செந்தமிழ் பின்னாடி வாக்கா தள்ளிட்டு போயிட்டாருங்க, அடிக்கிறாரு. இதனால் வேண்டி எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் காலையில் 9 மணிக்கு மேலே நாங்கள் ஆவினங்குடி ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தோம் சார். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பகலில் பேக்கரி வேலை, இரவில் பைக் திருட்டு, 3 பேர் கைது, 17 பைக்குகள் பறிமுதல். இணைய வழியில் ஒரே நாளில் மருத்துவர் உட்பட 6 பேரிடம் 14 லட்சம் ரூபாய் மோசடி, சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை. வரி ஏய்ப்பை மறைக்க லஞ்சம் பெற்ற விவகாரம், வணிக வரித்துறை அதிகாரிகள் உட்பட 4 பேர் சிறையில் அடைப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பானை தயாரிக்கும் பணி தீவிரம், அரசு நிதி உதவி செய்ய வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.